இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் இயேசுவினுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை நாம் இன்றைக்கு கேட்கிறோம். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதி சக்கேயுவினுடைய வீட்டில் ஆண்டவர் இயேசு தங்கிய பகுதி. சக்கேயுவினுடைய மனமாற்றம். சக்கேயு இயேசுவை காண்பதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள், ஓடிப்போவது, மரத்தின் மேல் ஏறுவது, இயேசுவை பார்க்க விரும்பினான். அதற்காக எடுத்துக்கொண்டான் பெரிய முயற்சி. ஆண்டவர் இயேசு பாவிகளை தேடி வந்தார். 2:9 மார்க்கில் நாம் வாசிக்கிறோம், இயேசு பாவிகளையே தேடி வந்தார், நீதிமான்களே அல்ல. ஆகையினால் இயேசு சக்கேயு வரி தண்டுபவனாக இருக்கிற அவன் இயேசுவை தேடி வந்த பொழுது ஆண்டவர் அவனை பார்க்கிறார், அவனை பெயரிட்டு அழைக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இதற்கு வாசல் திறந்தே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் நம்மை அழைக்க காத்திருக்கிறார், நம்மை அரவணைக்க காத்திருக்கிறார். அவரை தேடினால், யோவான் நற்செய்தி 6:38 வாசிக்கிறோம், அவரை தேடினால் அவரை கண்டடைவோம். அவர் யாரையும் புறந்தள்ளுவதில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, இயேசுவை தேடினால் நம்மை அரவணைத்து கொள்ளுகிறார். நம்மோடு தங்கி இருந்து நம்மை இழந்து போன நம்மை நிலைவாழ்வுக்கான பாதையிலே மீட்டு கொள்ளுகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த அழைப்பு வருகிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் இயேசுவை காண விரும்பி அதிகாலையில் 8:14 நாம் பார்ப்பதை போல அதிகாலையில் ஆண்டவரை தேடுபவனுக்கு அவர் கண்டடையக்கூடியவனாக இருப்பார். எல்லாம் வல்ல எங்கள் தகப்பனே, உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையுடன் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, சக்கேயு உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவை தேடினார், இயேசுவை காண விரும்பினார், அதற்காக முயற்சிகள் எடுத்துக்கொண்டார். முயற்சி வீண் போகவில்லை. அதனுடைய விளைவாக இயேசு சக்கேயுவினுடைய வீட்டிலேயே தங்கினார். இயேசு ஒரு வீட்டிற்கு வந்துவிட்டால், ஒரு இதய வீட்டிலே தங்கிவிட்டால், அந்த மனிதன் அயலானை நேசிப்பதில் முதன்மையாக இருக்கிறான். தன்னிடம் இருப்பதை இழைப்பதை குறித்து அவன் வருந்தவே இல்லை. மாறாக இயேசுவை உரிமையாக்கிக் கொள்வதிலேயே அவன் முனைப்பாய் இருக்கிறான். அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தான். பாதியை ஏமாற்றியவர்களுக்கெல்லாம், ஏமாற்றப்பட்டவர்களுக்கெல்லாம் பாதியை திருப்பி கொடுத்தான். அன்பு ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் உம்மை சார்ந்து இருக்க கற்றுத்தார். எப்போதும் இயேசுவோடு இணைந்து வாழ கற்றுத்தார். எப்போதும் எங்களுடைய வார்த்தைகள், எண்ணங்கள் உம்மை தேடி கண்டுபிடிப்பதாகவும் உம்மை சுவைப்பதாகவும் அமைந்திருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சகேயுவே, சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். என் வீட்டிலா? கேளுங்கள், என் ஆசையில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யாரிடமாவது அநியாயமாய் எதையாயிலும் வாங்கியிருந்தால் நாளத்தனையாக திரும்ப கொடுத்து விடுகிறேன்.